ஈசன் அறக்கட்டளையின் 30வது மாதாந்திர கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று, ஜோதிடத்தில் பஞ்சபூத தத்துவங்களை உள்ளடக்கிய ஜோதிடம் வேலை செய்யுது. அதாவது ஜோதிடத்தை நம்ம எப்படி பார்க்குறோன்னா, பஞ்சபூத கிரகங்கள் பஞ்சபூதத்தின் அடிப்படையில் வேலை செய்யுது. அதை வச்சு தான் ஜோதிடமே நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி தமிழ் மருத்துவம், அதாவது தமிழ் மருத்துவம் என்ற முறையிலும் அல்லது சித்த மருத்துவம், மற்ற இந்திய மருத்துவங்கள் எல்லாமே இந்த பஞ்சபூத தத்துவத்தில் தான் நாம் பஞ்சபூத தத்துவ அடிப்படையில் தான் வியாதிகளையே நம்ம நிர்ணயிக்கிறோம். ஜோதிடத்தில் எப்படி நம்ம பஞ்சபூதங்களுடைய தன்மையை ஜோதிடத்தில் எப்படி நம்ம அடக்கியிருக்கிறோமோ, அதே தான் ஒரு மனிதனுடைய உடம்பில் பஞ்சபூதங்களுடைய தன்மையை வச்சு தான் வியாதி வர்றதும் வியாதி தீர்றதும் இதை நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த ஜோதிடத்தில் என்னென்னா, நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம், இந்த 5 பஞ்சபூத தத்துவங்களை வச்சு தான் ஜோதிடத்தில் மருத்துவத்தை உள்ளடக்கி நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ இந்த சிண்டு விரல் நீர் ராசி, கட்டை விரல் நெருப்பு ராசி, இந்த ஆள்காட்டி விரல் காற்று ராசி, இந்த மோதிர விரல் என்று சொல்லக்கூடியது நில ராசி, இது ஆகாய தத்துவம். இந்த 5 தத்துவங்களை வச்சு தான் ஜோதிடத்துலேயும் வருது, தமிழ் மருத்துவம், இந்திய மருத்துவம் எல்லாத்துலேயும் வருது. இந்த 5 அதை ஈஸியாக நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு எப்படின்னா, மருத்துவத்தை நாம்பளாக, அதாவது ஒரு மருத்துவம் நம்மளால் பண்ணிக்க முடியாது, மருத்துவர்கிட்ட தான் போகணும். ஆனால் ஜோதிடத்தின் மூலியமாக கர்மாவை எப்படி கழிப்பது அப்படின்னு நம்ம ஒரு கர்மாவை எப்படி கழிக்கலாம், அதாவது திதி கொடுக்குற முறையில் கர்மாவை கழிக்கலாம், வாழ்வியல் பரிகாரங்கள் பண்ணுற மூலிமா கர்மாவை கழிக்கலாம். இந்த மாதிரி கர்மாவை கழிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம நிறைய பயன்படுத்துகிறோம். இந்த வாய்ப்புகளை நோய் வந்தால் எப்படி நாம் அந்த நோயை தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கும், நாம்ளே கர்மாவை கழிச்சிக்கிற மாதிரி நாம்ளே நோயையும் தீர்த்துக்கணும். இந்த நோய் எப்படி தீரும், இந்த 5 விரல்களை வச்சே நோயை தீர்த்துக்கலாம். இது சித்த முத்திரைகளை வச்சு நோய் தீர்த்திடலாம். நோய் எப்படி நம்ம அதாவது நுரையீரல் ப்ராப்ளம் வரும், ஹார்ட் ப்ராப்ளம் வரும், இந்த மாதிரி வர்ற ப்ராப்ளங்கள் அனைத்தையும் இந்த முத்திரைகள் மூலியமாக நோயை தீர்த்துக்கலாம். ஒன்று. அடுத்தது, யோகா பண்ணி நோய் தீர்த்துக்கலாம். ஒரு படுக்கையில் விழுந்தவங்களால் யோகா பண்ண முடியாது, அவங்க முத்திரை பண்ணலாம். முத்திரையுமே ரொம்ப பண்ண முடியாதவங்களுக்கு இந்த கைகளை இணைச்சி நாம் ஒரு கட்டு போட்டு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு அதை ரிலீஃப் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி முத்திரைகள் நிறைய நம்மளுடைய பாரம்பரியமாக நம்ம பண்ணிக்கலாம். அடுத்தது, வர்ம வைத்தியம்னு ஒன்று இருக்குது. ஜோதிடத்தில் வர்மா எப்படி வேலை செய்யும், எந்த கிரகம் நமக்கு ஃபால்ட்டாக இருக்கோ, அதாவது 12 கட்டங்களில் எந்தெந்த கிரகம் நமக்கு ஆட்சி உச்சம் பெற்று 8ஆம் இடத்துல மறைவு கிரகங்கள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது கிரக பலன் நல்லா இருந்ததுன்னா அந்த கிரகத்துக்குரிய உறுப்புகள் நல்லா இருக்கும். இதை நம்ம ஜோதிடத்தில் திரோகானம் என்ற ஒரு அமைப்பில் கிளியராக சொல்லியிருக்காங்க. இந்த திரோகானம்ங்கிறது என்னென்னா, ஒரு கட்டம், இந்த கட்டத்தை 30 பாகையாக பிரிச்சிடும். முதல் 10 பாகை, 2ஆம் 10 பாகை, 3ஆம் 10 பாகை. இந்த 3 10 பாகைகளுக்குமே உறுப்புகள் இருக்குது.
இன்னென்ன உறுப்புகள் இருக்குது, அந்தந்த உறுப்புகளுக்கு என்ன மாதிரி அது வேலை செய்யும். அதாவது மேசராசியில் சூரியன் வந்து மொத்தம் சூரியன் வந்து எந்த பாகையில் நின்னார்னா என்ன மாதிரி ப்ராப்ளத்தை கொடுப்பாரு, அந்த ப்ராப்ளத்தை நாம் எப்படி கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த திரோகாணத்து மூலிமா நம்ம சரி பண்ணிக்கலாம். மேசராசியில் 20 பாகையில் சூரியன் நின்று அந்த 20வது பாகையில் ஒருத்தருக்கு ஒரு வியாதி வந்துவிட்டால் அந்த வியாதியை தீர்க்க முடியாதுங்கிறது நம்மளுடைய ஜோதிட விதி. ஆரம்பம் அன்னைக்கு நம்ம ஆஸ்பத்திரிக்கும் போகக்கூடாது. அதற்கு முன்னே போயிருந்தாலும் சரியாகும், பின்னாடி போனாலும் சரியாகும். மேசராசியில் 20 பாகையில் சூரியன் நின்ற காலகட்டத்தில், அதாவது பிறந்த காலத்தில் சூரியன் அந்த இடத்துல உச்சம்னு சொல்லுவோம். மேசராசியில் சூரியன் உச்சம்னு சொல்லுவோம். ஆனால் 20 பாகையில் நிற்கும்போது அந்த சூரியன் உச்சமாக இருந்தால் தீர்க்க முடியாத வியாதியை கொடுப்பார். இதில் எந்த ஒரு மாற்றமும் நம்ம பண்ணிக்கவே முடியாது. இல்லை, அதான் பரணி நட்சத்திரத்தில் வரும். பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதங்களில் அந்த பாகை வரும். இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு வியாதி வருதுன்னா, அந்த சூரியன் நிற்கும்போது நமக்கு ஒரு வியாதி வருதுன்னா அந்த வியாதியை தீர்க்க முடியாதுங்கிறது நம்ம ஜோதிட விதி. இதை தீர்க்கறதுக்கு வேறு வழியே இல்லையா? இதுதான் கர்மா. அதாவது சூட்டு, அதாவது நெருப்பு ராசியில் நெருப்பு கிரகம் போய் உட்கார்ந்து அந்த 20வது பாகையில் உட்காரும்போது நெருப்பு சம்பந்தமான தீர்க்க முடியாத வியாதிகள், கேன்சர் சம்பந்தமான வியாதிகள் வரும். இவங்களுக்கு சூடாக சாப்பிட தான் பிடிக்கும். இவங்க சூடாக புவளை, இந்த காரமாக எடுப்பாங்க, புவளை போடுவாங்க. தொண்டையில் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதை தீர்க்க முடியுமா? ஆரம்ப கேன்சராக இருந்தால் இன்றைக்கி தீர்க்குறான். முத்தின கேன்சராக இருந்தால் தீர்க்க முடியுமா? தீர்க்க முடியாது. இதே சுயமாக நம்ம தீர்த்துக்கிறதுக்கு இந்த சித்த முத்திரைகளை பயன்படுத்தி கேன்சரையே தீர்க்கலாம் என்று ஒரு விதிமுறைகளை இன்றைக்கி கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி வந்து நம்மளுடைய கர்மாவை நாம் தான் கழிக்கணும். எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, எந்த குளங்களுக்கு போனாலும் சரி, கர்மாவை தடுக்கவே முடியாது, தீர்க்கவும் முடியாது, குறைக்கலாம், அவ்வளோதான். அந்த குறைவை நம்ம எப்படி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த விதிகளை கொண்டு வரோம். இது வந்து நிறைய இருக்குது. அதாவது ஒவ்வொரு கிரகங்கள், அந்த கிரகங்களுக்குரிய உறுப்புகள், அந்த உறுப்புகள் எப்படி நம்மளுக்கு வந்து செயல்பாட்டுக்கு வரும். அதாவது முதல்ல பாவகம், அதாவது 1வது பாவகம் மேசராசி. இதுக்கு அதிபதி காரகன், ராசிக்கு அதிபதி செவ்வாய், காரகர் வந்து சூரிய பகவான். இவங்க 2 பேருமே நெருப்பு தத்துவத்தில் உள்ளவங்க. நாடி பித்த நாடியில் வருவாங்க. பித்தத்துக்குரியான நோய்களை நமக்கு கொடுக்குறவங்க இவங்க தான். பொதுவாக உடலில் வந்து தலைப்பகுதி, மூளை, முடி, தோல், ஆயுள், ஆரோக்கியம், தோற்றம், இது எல்லாத்தையும் குறிக்கிற இடம் வந்து இந்த மேசராசி தான். இதில் உண்டாகிற நோய் எதுன்னா தலைவலி வரும், புற்றுநோய் வரும், மனநோயும் வரும், மூளை, தொற்று நோய், கோமா நிலைக்கு போகிறதும் இதுதான். இது எப்போ வரும்? சூரியன் 20வது பாகையில் நின்று உச்சம் பெற்று அந்த வீட்டுக்குரிய அதிபதி திசையோ அல்லது சூரியனோட திசையோ நடந்ததுன்னா நிச்சயமாக இந்த நோய் வந்து தீர்க்க முடியாத நோயாக நமக்கு வரும். இந்த நோயை தீர்க்கிறதுக்கு நாம் அதிகமான வைத்தியங்கள் பண்ணாலும் கர்மா தீர்க்க விடாது. இந்த கர்மாவை எப்படி நம்ம கழிக்கணும்னா, நாம்பளாம் நம்மளோட வியாதியை தீர்த்துக்கிறதுக்கு நம்ம பழைய மருத்துவங்கள், அதாவது சித்த முத்திரைகள், யோகா, வர்ம வைத்தியம், சித்த வைத்தியம், இங்கிலீஷ் வைத்தியத்தில் இந்த நோய்கள் தீர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. நோயை தடுக்கிறேன்னு சொல்லுவாங்களே ஒழிய நோயை தீர்த்து வைக்கவே மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி ஒவ்வொரு பாவகத்துக்கும், அதாவது 2வது பாவகம் ரிஷபராசி, ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன். இதுக்கு காரகமாக யார் வர்றாங்கன்னா குருவும் புதனும் வராங்க. நிலராசியாக வருது. வாதம், கபம், இது 2 சேர்ந்ததுன்னா இந்த பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும். இதுக்கு எந்த இடம்னா முகம், கழுத்து,
தாடை கீழ்ப்பகுதி, கீழ்த்தாடையில் இருக்கிறது இந்த இடம்லாம் வந்து இதுக்கு சேர்ந்தது. இந்த இடத்துல வந்து என்ன மாதிரி நோய் வரும்னா கண் நோய் வரும், பேச்சு குறையும், உணவால் வரும் நோய்கள், தைராய்டு பிரச்சனை, இது எல்லாமே கொடுக்கும். சுக்கிரன் தான் அந்த வீட்டுக்கு அதிபதி. அதுக்கு காரக கிரகங்களான குருவும் புதனும் இந்த நோய்களை கொடுப்பாங்க. இந்த நோய்கள் முகம், கழுத்து, தாடை பகுதியில் அதிகமாக வரும். மூணாவதாக மிதுன ராசி. மிதுன ராசிக்கு அதிபதி புதன். அவரே வந்து புதனும் சனி, அதாவது காரக கிரகம் என்று புதனும் சனியும் வர்றாங்க. இது வாயு ராசி, வாயு ராசின்னு சொல்கிறோம். வாதமும் பித்தமும் அதிகமாயிருச்சுன்னா நரம்பு தளர்ச்சி, காது பிரச்சனை, நிமோனியா என்ற வியாதி, இது எல்லாமே வந்து இந்த வாதமும் பித்தமும் அதிகமாகும் பொழுது, வாத பித்த கிரகங்கள் கூட்டு சேரும் பொழுது நம்ம உடம்பில் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பண்ணும். இந்த இடத்துக்கு தோல், மேல் கை, மூச்சுக்குழாய், அன்னக்குழாய், இதெல்லாம் வந்து இந்த இடத்துக்குரிய பாகங்களாக குறிக்கிறாங்க. அதுக்கடுத்தது நான்காவது கடகராசி. கடகராசிக்குரியவர் சந்திர பகவான். இந்த சந்திர பகவான் ராசிக்கு அதிபதி சந்திர பகவானாக இருந்தாலும் காரகத்து அதிபதியாக புதன், சுக்கிரன், சந்திரன் இவங்க 3 பேர் வராங்க. இது நீர் ராசியில் வருது. இந்த நீர் ராசிக்கு ஒரு மனிதருக்கு நீர் அதிகமானால் கபம் என்று சொல்லக்கூடிய வியாதி வரும். இந்த வியாதி எந்த இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் என்றால் மார்பு பகுதி, நுரையீரல், உள்ளுறுப்புகள், இந்த பகுதியெல்லாம் வந்து நீர் சம்பந்தமான வியாதிகள் வரும். இந்த கிரகங்களுடைய தன்மை குறைந்தோ அல்லது கிரகங்கள் பகை கிரகங்களோட சேர்ந்தோ இருந்தால் இதயம் பாதிப்பு வரும், நுரையீரல் பாதிப்பு வரும், ஆஸ்மா, உயர் ரத்த அழுத்தம், இந்த மாதிரி நோய்கள் வரும். ஐந்தாவதாக சிம்மராசி. சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான். காரக கிரகங்கள் என்று பார்த்தால் புதனும் குருவும் வருகிறார்கள். இதுவும் ஒரு நெருப்பு ராசி. இது வந்து பித்தத்தை குறிக்கும் ராசி. இந்த பித்தம் அதிகமானால் என்ன ஆகும்? இதயம் பலவீனப்படும், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும், சரியானபடி ஜீரணமாகாது, கல்லீரல், பித்தப்பை, கணையம், சிறுகுடல், மண்ணீரல், இவை எல்லாத்துக்கும் உறுப்புகளுக்கு இந்த கிரகமே வந்து காரக கிரகமாக வருது. அதாவது சொன்ன செவ்வாய் பொதுவாக மனிதனுடைய உடல், தலை, மூளை இதுகள் காரண கிரகமாக வந்தது. இப்போ சொல்கிற நெருப்பு ராசியில் சூரியன், குரு, புதன் இவங்களுடைய காம்பினேஷனில் இதே பித்தம் இருக்கின்ற நாடியில் வர்ற உறுப்புகள் என்னென்ன அப்படின்னா இதயம், வயிறு, இரைப்பை, கல்லீரல், மண்ணீரல், சிறுகுடல், கணையம், பித்தப்பை, இது எல்லாமே வந்து எங்கே இருக்குன்னா நம்ம வயிறில் மேல் பகுதிக்கு கீழே, அடிப்பகுதிக்கு மேலே, இந்த இடத்துல இருக்கிறது. இந்த இடத்துல பிரச்சனைகள் வரும் அப்படின்னா இதய அறுவை சிகிச்சை, அபார்ஷன் அடிக்கடி ஆகும், வயிற்றில் புண்ணு வரும், ஒட்டுக்குடல் வரும். இது எப்படி வரும் அப்படின்னா இந்த சூரியன், குரு, புதன் இவங்க காம்பினேஷன் இருக்கணும். இந்த காம்பினேஷனில் இவங்க எல்லாம் பகை கிரகங்களாக இருக்கணும். ரெண்டாவது, முன்ன நான் சொன்ன மாதிரி ஒரு இந்த திரோகானத்தின் எந்த இடத்துல வியாதி வரும் அப்படிங்கிறத குறிக்கிற அந்த புள்ளியில் வந்து இந்த கிரகங்கள் அமர்ந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து தீர்க்க முடியாத, அதாவது ஆப்ரேஷனே பண்ணாலும், இப்போ இந்த ஒட்டுக்குடல் ஆப்ரேஷன்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. அந்த ஒட்டுக்குடல் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பியும் வந்து அவங்களுக்கு வயிறு வலி இருக்க தான் செய்யும். அது தீர்க்க முடியாது. இதை தீர்க்கிறதுக்கு நம்ம மனம் ஒருநிலைப்படணும். அந்த ஒருநிலைப்பட்டால் மட்டுமே நாமளே தீர்த்துக்கலாம். மற்ற மருத்துவர்கள் போயெல்லாம் தீர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதே மாதிரி 6வது பாவகமாக கன்னி ராசி வருகிறது. இந்த ராசியின் அதிபதியாக புதன் வருகிறார். காரக அதிபதியாக சனி பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் இவங்க 3 பேரும் அந்த இடத்துல வராங்க. இது நிலத்தத்துவத்துக்குரிய ராசி. இதனுடைய நாடி வாத நாடி. அதாவது பொதுவாக வாயு அதிகமாச்சுன்னா தான் வாதம் வந்து அதிகமாகும். உடம்புல வந்து வாயு கம்மியாக இருந்ததுன்னா வாதம் ஒன்றும் பண்ணாது. இந்த வாயு எப்படி அதிகமாகும்? வாயு சூடு அதிகமான வாயு அதிகமாகும். உடம்புல வந்து சூடு அதிகமாகிடுச்சின்னு வச்சுங்க, ஆட்டோமேட்டிக்காக வாயு அதிகமாகும். வாயு அதிகமானாலும் சூடு அதிகமாகும். இது ரெண்டுக்கும் வந்து ஒரு பிணைப்பு இருக்கும். இந்த வாயுவையும் இந்த சூடையும் நம்ம வந்து
ஒரு லெவல் நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ அந்த தேவைகள்லையே கொண்டு போனோம்னா வாயு அதிகமாகாது, சூடும் அதிகமாகாது. அதாவது என்ன வாயு அதிகமாகிறதுக்கு என்ன காரணம் என்றால் சாப்பாடு ஒரு காரணம். அது ஒரு பக்கம். இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து சாப்பாடை வந்து பெருசாக எடுக்கிறதில்ல யாருமே, கிடைக்கிறத சாப்பிட்றாங்க. அது வந்து நிச்சயமாக அந்த வாயுவுக்கு ஒரு காரணமாக வருது. உடல் சூடு வர்றதுக்கு சாப்பாடு ஒரு காரணம், மன உளைச்சல் அதிகமான காரணமாகிடுது. இது ரெண்டுமே வந்து என்ன பண்ணுதுன்னா ஒன்று வந்து சமப்படுத்துறதில்ல, அதிகப்படுத்தி தான் விடும். இந்த அதிகப்படுத்தும் போது என்ன ஆகுது, இவங்களுக்குள்ளேயே வந்து ஏதாவது ஒரு உறுப்புகளை பாதிக்க வச்சிரும். இந்த பாதிப்பு எப்படி வரும்? இந்த புதன் கன்னி ராசியில் இருக்கிற புதன் வந்து அந்த 6ஆம் அதிபதி, காலபுருஷனுக்கு 6ஆம் அதிபதி. அவர் அந்த 6ஆம் அதிபதி கொண்டு வரும்போது ஏதாவது ஒரு வியாதி அந்த இடத்துல கொடுக்க தான் செய்வார். புதன் அங்கே ஆட்சி உச்சம் பெற்றாலும், கன்னி ராசியில் புதன் ஆட்சி உச்சம் பெற்றாலும் 6ஆம் அதிபதியாக வர்றதுனால் ஏதோ ஒரு சின்ன வியாதியை அங்கே கொடுக்காத அவர் விடவே மாட்டார். அப்படி அவர் கொடுக்கும்போது என்னென்ன வியாதியை கொடுப்பார் அப்படிங்கிறத பார்க்கும்போது சனி பகவானுக்குரிய காரகம் எல்லாம் பாதிக்கும், செவ்வாய் பகவானுக்குரிய காரகம் பாதிக்கும், புதன் பகவானுக்குரிய காரகம். இந்த 3 கிரகங்களுக்குரிய வியாதிகளை கொடுக்க அங்கே வந்து தவறதில்லை. இது 3க்கு என்ன வியாதி வரும்? தோல் சம்பந்தமான வியாதியை கொண்டு வரலாம், எலும்பு சம்பந்தமான வியாதி, இரத்த சம்பந்தமான வியாதி, இது எல்லாமே வந்து அந்த இடத்துல கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளை அதிகம் பண்ணலாம். அதாவது பொதுவான தத்துவங்களே வந்து நெருப்பு, நிலம், காற்று, நீர், இது 4 வச்சு தான் நம்மளுடைய தத்துவங்கள் இயங்குது. உடம்பில் இருக்கிற உறுப்புகள் அத்தனையும் இயங்குது. உடம்பில் இருக்கிற உறுப்புகள் இயக்கி நமக்கு வந்து பிரித்து கொடுக்குறதும் இது 4 சமநிலையில் இருந்தால் மட்டுமே. ஒரு ராசிக்கு ஒருவருடைய உடம்பில் வந்து எல்லாமே ஒரே மாதிரி இயங்காது. ஒரு கிரகத்தினுடைய தன்மையில் தான் உடம்பு இயங்கும். இந்த கிரகங்களை நம்ம கட்டுக்குள் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த நாடிகள் அதிகமாக துடிக்கக்கூடாது. வாத நாடி ஒரு பர்சன்ட் துடிச்சதுன்னா பித்த நாடி வந்து 0.5%, சிலோத்தும நாடி 0.25% துடிக்கணும். மொத்தமாக எல்லா நாடியும் அதிகமாக துடிக்க ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய சுழற்சி முறையை மாற்றங்களை கொடுத்து இதில் தான் வந்து பிளட் ப்ரெஷர் வர்றது. பிளட்டு வந்து ப்ரெஷர் வர்றதுக்கு 2 காரணம். அதாவது பிளட்டினுடைய தன்மை வந்து கெட்டியாகக்கூடாது, ரத்தம் வந்து லேசாக இருக்கணும். லேசாக இருந்ததுன்னா ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம சூடாச்சின்னு வச்சுக்கோங்க, ரத்தம் வந்து என்ன ஆகும், கெட்டியாயிரும். கெட்டியாகும்போது ரத்தனுடைய போக்கு வந்து ஸ்லோவாகும். ஸ்லோவாகும்போது அதனுடைய உப்புத்தன்மை நம்மளுடைய நரம்பில் படிய ஆரம்பிக்கும். இந்த உப்புத்தன்மை படியும் போது என்னாகும், பிளாக் வரும். இது எல்லாம் ஒன்று தொடர்பில் தான் இருக்கும் மொழிய, ரிலீஃபாக வந்து இருக்காது. இதுக்கு என்ன காரணம், இந்த வாதத்தை சரி பண்ணால் பித்தம் சரியாகும், பித்தத்தை சரி பண்ணால் சிலோத்துமம் சரியாகும். இது 3ஐயும் நம்ம நல்லா வச்சுருந்தோம்னா நம்ம உடம்புல ரத்த சர்க்குள் நல்லாயிருக்கும். இந்த ரத்த சர்க்குள் நல்லா இருந்ததுன்னா எல்லா உறுப்புகளும் நல்லா வேலை செய்யுங்கிறது தான் நம்மளுடைய மூதாதையர்கள் நம்ம கொடுத்துட்டு போயிருக்கிற திண்மமான உண்மை. இதை நம்ம வந்து ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிற மனநிலையும் நமக்கு இல்லை, ஏற்றுக்கிற காலகட்டமும் நமக்கு இல்லை. இப்போ நம்ம அவசர உலகத்தில் இருக்கிறதுனால சாப்பாடு முதற்கொண்டு எல்லாமே வந்து அவசரமாக போயிடுது. மென்று சாப்பிட்டு உமிழ்நீரோடு எல்லாம் உள்ளே கொண்டு போனோம்னா எல்லா உறுப்புகளும் நல்லபடியாக செயல்படும். ஆனால் நம்ம மென்று சாப்பிட்றதே இல்லை, சாப்பாட்டுக்கு போகிறோமா 5 நிமிஷம் முடிஞ்சது வேலைன்னு ஒடியாந்துடுறோம். இது என்ன ஆகும்னா லாக் ஆயிரும். இந்த கேஸ், அதாவது உடம்பில் வந்து உறுப்புகள் சம்பந்தம் இல்லாத எந்த உறுப்புகளுமே இயங்கிறதே கிடையாது. எல்லா உறுப்புகளும் ஒரு உறுப்புகளோட ஒரு உறுப்பு டச் ஆகி தான் இயங்கும். இயங்குனா மட்டும்தான் நமக்கு எல்லா உறுப்புகளும் நல்லா வேலை செய்யும். அதாவது ஜீரண மண்டலம் நல்லா இருந்ததுன்னா அனைத்து மண்டலங்களுமே நல்லாயிருக்கும். ஜீரண மண்டலத்தில் சின்ன ஒரு லாக் அடித்ததுனாலே எல்லா மண்டலங்களும் லாக் ஆயிரும். இந்த ஜீரண மண்டலம் 6ஆம் இடத்தை தான் குறிக்கும் அதிகமாக. அடிவயிறு, சிறுகுடல், பெருங்குடல், இது எல்லாமே அந்த 6ஆம் இடத்துல இருக்கிறது தான். இந்த 6ஆம் இடத்துல இருக்கிற, அதாவது காலபுருஷ தத்துவப்படி 6ஆம் இடத்துல இருக்கிற புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெற்றால் நிச்சயமாக அவங்களுக்கு வயிற்றில் பிரச்சனை இருக்கும். அதில் வந்து எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. இந்த புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெறாத 6ஆம் அதிபதி வேறு ஏதோ ஒரு 8ல் போய் இருந்தார்னா வேறு மாதிரி பாதிப்பை கொடுக்க முடிய அந்த உறுப்புகளுக்கு பாதிப்பை கொடுக்காது. இந்த உறுப்புகளுக்கு பாதிப்பு கொடுத்ததுன்னா எங்கே கை வைக்கும்னா காமாலை என்ற நோயில் தான் கை வைக்கும். காமாலை வந்ததுன்னா என்ன ஆகும்,
அவங்களுக்கு கல்லீரல் பாதிக்கும், மண்ணீரல் பாதிக்கும், எல்லாமே வந்து மந்தமாயிரும், சாப்பாடு சாப்பிட முடியாது, ஒன்று ஒன்றா அவங்களுக்கு மேற்கொண்டு அனைத்து பிரச்சனைகளையும் அந்த இடத்துல கொடுக்கும். இந்த காமாலை என்ற நோய் வந்து ஒரு சின்ன நோய் கிடையாது. இருக்கிறதுலே வந்து பெரிய பெரிய ஆப்ரேஷன்லாம் பண்ணி சீக்கிரமாக சரி பண்ணிடுவாங்க. இந்த காமாலை வந்து வந்ததே தெரியாது, ஆளை முடித்து கொண்டு போயிடும். இதுக்கு வந்து இந்த புதன் பகவானுடைய சப்போர்ட் தான் அதிகமாக இருக்கும். அவர் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாருன்னா நிச்சயமாக அதை அந்த இடத்த கையை வைப்பார். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்ம உடல் தகுதியை மாற்றிக்கணும், அவ்வளோதான். சாப்பாட்டுகளை தான் மாற்ற முடியும். அதிகமாக ஜீரணமாகாத பொருள்களை சாப்பிடக்கூடாது. இப்போ ஒரு 10 கிலோ போட்டால் இந்த மிஷின் ஓடும்னா அந்த மிஷினுக்கு கொண்டுட்டு போய் 50 கிலோ போட்டோம்னா அந்த மிஷின் ஓடாது, லாக் ஆகும். அது மட்டும்தான் பெரிய ஒரு மைனஸாக இருக்குது. இந்த சாப்பாட்டு விஷயத்தில் நம்ம கரெக்டாக இருந்தோம்னா 6ஆம் இடம் அழகாக இருக்கும். 6ஆம் இடத்துல ஐயா கெட்டுரும், அது உண்மை. அதாவது அறுசுவை அந்த 6ஆம் இடம் ஆக்டிவேட்டட்னா அறுசுவையும் சாப்பிடும், அவ்வளோதான். 6ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகணும்னா அறுசுவையும் சாப்பிட்டா தான் வந்து 6ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகும். இல்லைன்னா வந்து உடலில் இருக்கிற பாதிப்புகள், உள்ளுறுப்புகள் அனைத்தும் பாதிக்கும். நீரிழிவு நோய் வர்றதுக்கு காரணம், மெயின் காரணம் அதுதான், காமாலை. ஆமாம், காமாலை நீரிழிவு நோயெல்லாம் ஒன்று நெருங்கின தொடர்புடையது. ஒருத்தருக்கு வந்து சிறு வயசில் காமாலை இருந்ததுன்னா பிற்காலத்தில் அவங்களுக்கு வந்து நீரிழிவு நோய் சீக்கிரமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். யாருக்காக இருந்தாலும் கேட்டு பார்த்தீங்கன்னாவே சொல்லிடுவாங்க, சின்ன வயசில் காமாலை வந்ததா, இப்போ எவ்வளோ நாளில் வந்திருக்கு இந்த சுகர் அப்படின்னு கேட்டாவே ஈஸியாக சொல்லிடுவாங்க. அதே மாதிரி 7வது ராசியாக வருவது துலாம் ராசி. இதுக்கு அதிபதி வந்து சுக்கிரன். காரகமாகவும் சுக்கிரனே வருவார். இவர் வாயு நாடியில், வாயு தத்துவத்தில் வராரு. வாதமும் கபமும் சேர்ந்து வருவார். சுக்கிரன் வந்து வாதமும் கபமும் சேர்ந்து வருவார். இவருடைய குறிக்கும் உறுப்புகள் எதுனா சிறுநீரகம், ஜனன உறுப்பு, வயிற்றின் உள்ளே இருக்கிற உறுப்புகள் அனைத்தும் சுக்கிரனே காரகத்துவமாக வர்றாரு. இது எப்போ பாதிக்கும்? சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துல போய் உட்காந்துருந்தாருன்னா நிச்சயமாக பாதிக்கும். சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு போயிருந்தாருன்னா குடலிறக்க நோய் வரும், பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் வரும், சிறுநீரக கோளாறுகள் வரும், பால்வினை நோய்கள் வரும். இது எல்லாம் இந்த 6ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் உள்ள தொடர்பு. 7க்குரியவன் 6க்கு போனாலும் இந்த பிரச்சனை வரும், 6க்குரியவன் 7க்கு வந்தாலும் இந்த பிரச்சனை வரும், 7க்குரியவன் 8க்கு போனாலும் இந்த பிரச்சனை வரும், 8க்குரியவன் 7க்கு வந்தாலும். இந்த 3 பேரும் வந்து, இந்த 3 இடமும் வந்து நமக்கு வந்து எல்லா வியாதிகளையும், உள்ளுறுப்புகளில் இருக்கிற அத்தனை வியாதிகளும் குறிக்கின்ற இடம் வந்து 6, 7, 8 இந்த 3 இடங்கள் தான். இந்த 3 இடத்தினுடைய கிரகங்களும் நல்லா இருந்தாலும் நமக்கு பிரச்சனை தான், கெட்டு போயிருந்தாலும் பிரச்சனை தான். இதை நாம் தீர்க்கறதுக்கு எப்படா தீர்த்துக்கணும்னா, நம்மளே வந்து உணவு சம்பந்தமான முறைகளை கண்ட்ரோல் பண்ணியும், முத்திரைகளை பயன்படுத்தியும், யோக கலைகளை பயன்படுத்தியும் தான் நம்ம இதை தீர்த்துக்க முடியும். மருத்துவர்கள் தீர்க்கவே முடியாது. அவர்கள் வந்து நிறுத்தி தான் வைப்பாங்க, தீர்த்து கொடுக்கவே மாட்டாங்க. நம்ம காசு தான் செலவு பண்ணலாம். ஒரு கட்டத்துக்கு மேலே ஆப்ரேஷன் கொண்டு போய் அந்த உறுப்பை எடுத்து வெளியே வைப்பாங்க. சரி, நல்லா இருக்கு, ஓகே. அது மாதிரி தான் நீங்கள் ஹாஸ்பிட்டல்னு போனீங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் அந்த உறுப்புகளை வந்து எடுத்து வைக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. யாருமே வந்து அதை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி 8ஆம் இடம், காலபுருஷனுக்கு 8ஆம் இடம்ங்கிறது விருச்சிக ராசி. இதுக்கு அதிபதி செவ்வாயாக வராரு. இதுக்கு காரக கிரகமாக வர்றது கேது பகவானும் சனி பகவானும் வராங்க. இது ஒரு நீர் ராசி தத்துவத்துடையது. இது கபத்தை குறிக்கும். அதாவது ஒரு மனிதருக்கு வந்து 8ஆம் இடத்துல இந்த கிரகங்கள் போய் உட்கார்ந்ததுன்னா அவங்களுக்கு கபம் சம்பந்தமான வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். இந்த கபம் சம்பந்தமான வியாதி வந்து எந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வரும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஜனன உறுப்புகளில் தான் முன்னே வருங்கிறான். அதாவது இப்போ யூரின் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு ஒரு இது சொல்கிறாங்கல்ல, அதில் வரும். அதே மாதிரி மலக்குடலில் வரும். மலக்குடலில் வந்து மலக்குடல் ஆப்ரேஷன் பண்ணவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இல்லை, அது வேறு மாதிரி வரும். இந்த மலக்குடலில் எப்படி வரும்னா, மலக்குடலையே ஆப்ரேஷன் பண்ணவங்களாம் இருக்காங்க. மூளை ஆப்ரேஷன் பண்ணி மலக்குடலை வந்து தனியாக பைய போட்டு அந்த யூரின் மலம்லாம் தனியாக வர்ற மாதிரியெல்லாம் வச்சுருக்குறாங்க. இது வந்து யார் இதுக்கு காரகமாக வருவார்னா, சனி பகவான் தான். 10ஆம் அதிபதி, காலபுருஷனுக்கு 10ஆம் அதிபதி தான் அங்கே வந்து கையை வைப்பார். இதோட கேது பகவான் சேர்ந்தால் வெட்டி எடுக்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்துருவாங்க. இந்த காரக கிரகங்கள் அதனுடைய அமைப்பை கட்டாயமாக செய்யும். அதே மாதிரி
இந்த இவங்களுக்கு வந்து எப்படின்னா புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அதாவது இந்த விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருந்தால் நிச்சயமாக வந்து சூடு சம்பந்தமான வியாதியை நீர் ராசியில் போய் அவர் உட்கார்றதுனால கொண்டு வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இவங்களுக்கு அல்சர் அதிகமாக வரும். அதே மாதிரி பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பையில் பிரச்சனையை கொடுக்கும், கர்ப்பப்பையில் எடுக்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கொடுக்கும், தீராத நோய்கள் வரும், மூலம் வரும், வாய்வு தொல்லைகளை அதிகமாக பண்ணும். இப்போ இவங்களுக்கு வந்து இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முடிவு. இந்த புற்றுநோய் வர்றதுக்கான காரணம் என்ன? உடம்பு சூடாச்சு, சூடாகிறதுல தான் புற்றுநோய் வருது அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க. ரெண்டாவது, மூலம் வர்றதுக்கு என்ன காரணம்? அதே தான். வாயு தொல்லை வர்றதுக்கும் உடம்பு சூடாகுதுன்னா சரியானபடி ஜீரணமாகாது, வாயு பிரச்சனைகள் வரும். இது எல்லாத்துக்குமே என்னென்னா கபம், அந்த இடம் வந்து நீர் ராசி, கபத்தத்துவத்தில் இருக்கிறதுல போய் உடம்பை சூடு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த சூடு தான் வேகமாக வேலை செய்யுதே ஒழிய இந்த கபம் அந்த இடத்துல வேலை செய்கிறத நிறுத்திக்குது. இதை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னா இந்த கபத்தையும் சூடையும் வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும். வாயு, பித்தம், கபம் என்று சிலோத்துமம் என்று சொல்லக்கூடிய கபம், இது மூணையும் நம்ம 1:, அதாவது 1:5:1.5 என்னடா அது கால், இந்த மாதிரி கொண்டு வரணும். அதாவது 30-20-10 என்ற விகிதத்தில் நம்ம உடம்பை வந்து சராசரியாக வச்சுக்கிட்டோம்னா இந்த வியாதிகள் வராது. ரெண்டாவது, அடுத்தது வந்து தனுசு ராசி. தனுசு ராசிக்கு குரு பகவான் அதிபதியாக வராரு, காரக கிரகமாக சூரிய பகவான் வரார், நெருப்பு ராசிங்கிறதுனால இவங்க சூரியன் வந்து தனுசு ராசிலேயோ குரு பகவான் தனுசு ராசிலேயோ இருந்தால் பித்தம் அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு எப்படி பண்ணிங்கனாலும் வந்து அந்த பித்தத்தை குறைக்கவே முடியாது. இவங்களுக்கு தான் அதிகமாக இந்த தொடை இடுக்கில் கருப்பாக வர்றது, தொடையில் வந்து அக்கி வரும். நிறைய பேத்துக்கு இடுக்குகளில் அக்கி வரும். அக்கி வர்றதெல்லாம் யாரா காரணம்னு பார்த்தா சூரியன் குருவும் காம்பினேஷன் இருந்தால், அல்லது சூரியனோட நட்சத்திரத்தில் குரு போய் உட்கார்ந்துருந்தாலோ, அல்லது குருவோட நட்சத்திரத்தில் சூரியன் உட்கார்ந்துருந்தாலோ இந்த கால்களில் அக்கி வர்றது, கைகளில் அக்கி வரும், மடிப்புகளில் அக்கி வர்றது, இதெல்லாம் இந்த அக்கி வர்றதுக்கான வாய்ப்புகளை அதிகம் பண்ணி கொடுக்குறது இந்த கிரகங்கள் தான். இந்த அக்கி எப்படி வருது? இதை வாதம் அதிகமானால் தான் அக்கி வரும். வாத நோய் அதிகமாக வந்ததுன்னா, வாதம் ஒரு உடம்பில் வந்து வாதத்தை வந்து எவ்வளோக்குள்ள குறைச்சி வைக்கிறோமோ, அதாவது குறைச்சி வைக்கணும்னா சுத்தமாக குறைச்சிடக்கூடாது, பிராணனே போயிடும். வாதம் போயிடுச்சுன்னா அந்த பிராணசக்தியை சமமாக கொண்டு வந்துட்டோம்னா வாத நோய் இல்லைன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. இந்த இடுப்பில் தொடையில் காயமெல்லாம் வராது. கால்கள் செயலிழப்பும் இதில் தான் வரும். ஏன்னா கால்கள் வந்து 9ஆம் இடம்ங்கிறதுனால கால்களுக்கு வந்துடுவோம். கால்கள் செயலிழப்பு வர்றது, இந்த நடக்க முடியாத போகிறது, இது எல்லாமே இந்த இடத்துல வரும். அதுக்கு காரணம் இந்த சூட்டு கிரகங்கள் ரெண்டும் சூட்டு ராசியில் நெருப்பு ராசியில் போய் உட்காரும் பொழுது, அதிகமான நெருப்பு கிரகங்கள் நெருப்பு ராசியில் உட்காரும்போது அதிகமான அந்த பிரச்சனைகளை கொடுக்கும். அதுக்கு அடுத்தது 10வது மகர ராசி. இதுக்கு அதிபதி சனி பகவான் வராரு, சூரியன் புதன் குரு இதுக்கு காரக கிரகங்களாக வர்றாங்க. இது நிலராசியில் வர்றது. இது வந்து உடம்பில் வந்து வாதத்தை அதிகப்படுத்தும். இந்த கிரகங்களுடைய தன்மை ஒன்று காம்பினேஷன் இருந்ததுன்னா வாதத்தை அதிகம் பண்ணி முழங்கால் வலி வரும், கடுங்கால் வலி வரும், கால் பகுதியில் எலும்பு மூட்டுகள் வந்து வலி வரும், தண்டுவட பகுதியில் வலி வரும். அதாவது L4 L5 பிரச்சனை வர்றது, இந்த இடுப்புக்கு கீழே இருக்கிற உறுப்புகள்லாம் பிரச்சனையாக வர்றது, எலும்புகளால் வர்ற பிரச்சனைகள் அனைத்தும் சூரியன் புதன் குரு காம்பினேஷனில் நிச்சயமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த உறுப்புகள் ஏற்படும் வியாதிகள் வந்து முழங்கால் வலி, மூட்டு வலி, ஆப்ரேஷன் வரைக்கும் கொண்டு போய் விடுறதெல்லாம் இந்த காம்பினேஷனில் வர்றது தான். அதுக்கு அடுத்தது 11வது ராசி கும்பராசியாகவும், சனி பகவான் ராசிக்கு அதிபதியாகவும், ராகுவும் குருவும் இதனுடைய காரக கிரகங்களாகவும் வருது. இது ஒரு காற்று ராசியை சேர்ந்தது. இதில் வாதமும் பித்தமும் இதனுடைய நாடிகளாக இருக்கின்றது. வாதம் அதிகமானாலும் பித்தம் அதிகமானாலும், அதிகமான ராகு வந்து ஒரு காற்று கிரகம், நிழல் கிரகம் என்றே சொல்லப்படுகிறது. இது போய் காற்று ராசியில் உட்காரும்போது என்ன பண்ணுன்னா, எந்த இடத்துல என்ன மிஸ்டேக் இருக்குதுன்னு படம் பிடிக்கிறவனுக்கே தெரியாது. இந்த மூளைக்குள்ளார இருக்கிற பிரச்சனை, இந்த நரம்பில் இருக்கிற பிரச்சனையெல்லாம்
படம் பிடிக்கும்போது ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும், திருப்பி அடுத்த ஆப்ரேஷனுக்கு போகிற அன்றைக்கி படம் பிடிக்கும்போது வேறு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்து இந்த ராகு பகவானும் சனி பகவான் குரு பகவான் காம்பினேஷனில் இருக்கும். இது என்ன பண்ணுன்னா இடது காதில் வர்ற பிரச்சனை அதிகமாக வந்து இரத்த ஓட்டத்தில் இந்த பிரச்சனைகளை அதிகப்படுத்தும். இதில் தான் வந்து கால் சுருட்டு நோய், அதாவது இப்போ இந்த வெரிகோஸ் வெயின் சொல்கிறாங்களே, இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் வர்றதுக்கான காரணங்கள் இந்த கிரகங்களுடைய கூற்றுனால தான் வருது. சனி பகவான், ராகு பகவான், குரு பகவான் இவர்களுடைய கூட்டில் தான் இந்த வெரிகோஸ் வெயின் வர்றதுக்கான காரணங்கள் அதிகம். விபத்தில் கால் பாதிப்பும் இந்த கிரகங்களுடைய அமைப்பில் இருக்கும். எந்த நேரத்தில் அது வந்து இந்த கிரகங்கள்லாம் வந்து எந்த நேரத்தில் வந்து விபத்தில் வந்து அந்த வேலையை செய்யும் அப்படிங்கிறது. அடுத்ததாக வர்றது 12வது ராசி மீனராசி. மீனராசிக்கு அதிபதி குரு, சனி பகவானும் சுக்கிர பகவானும் இதுக்கு காரக கிரகங்களாக வர்றாங்க. இது ஒரு நீர் ராசி. நீர் ராசியில் போய் குரு பகவான் நெருப்பு ராசிக்குரியவர், அவரே நீர் ராசிக்கும் வராரு. இந்த நீர் ராசியில் வந்து பிரச்சனை வரும்போது கபத்தை கொடுக்கும். கபம் வந்து கட்டுறது அதிகமாக மீனராசிக்காரங்களுக்கு கபம் வந்து கட்டிக்கும். அவங்க ராசி பிரகாரமே அது ஒரு நீர் ராசி. ரெண்டாவது, இதில் போய் சனி பகவான் உட்கார்ந்துருந்தாலோ அல்லது சுக்கிர பகவான் அங்கே உச்சமாகுதுன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த சுக்கிர பகவானாலையும் சனி பகவானாலையும் கபம் கட்டும் என்ற ஒரு நிலைமை இந்த மீனராசிக்காரங்களுக்கு வரும். அதிகமாக வந்து சுக்கிரன் உச்சமாகி இருக்கிறவங்க அனைவருக்குமே இந்த நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகளும் கபத்தினால் வர வியாதிகளும் அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு வந்து இந்த இடம் குறிக்கிற பகுதி எதுன்னா, நம்ம உடம்புல இந்த 12ஆம் இடம் குறிக்கும் பகுதின்னு பார்த்தீங்கன்னா பாதங்கள், இடது கண், உடலில் நீர் கோர்க்கும் இடம். இது எல்லாமே வந்து இந்த 12வது இடத்தை குறிக்கும், மீனராசியை குறிக்கும். இது இந்த கிரகங்களுடைய கூட்டு சதியினால் நமக்கு என்ன பிரச்சனை வரும்னா, சரியானபடி தூக்கம் வராது, உடம்புல வந்து இந்த நிணநீர் கட்டின்னு சொல்கிறாங்களே அந்த கட்டிகள் வரும், கால்கள் வீக்கம் இருக்கும், காலை இப்படி அழுத்தினோம்னா பள்ளம் விழுவும். அந்த மாதிரி ஒரு வீக்கத்தை கொடுக்குறதெல்லாம் வந்து இந்த கிரகங்களுடைய கூட்டு சதி தான். இந்த கிரகங்கள்லாம் எப்படா வந்து நமக்கு வந்து பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். இப்போ மேச ராசியில் சூரியன் 20 பாகையில் நிற்கும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை நமக்கு கொடுக்கும். கொடுத்த பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. அதே மாதிரி சந்திரன் 26 பாகையிலையும், செவ்வாய் பகவான் 19 பாகையிலையும், புதன் பகவான் 15 பாகையிலையும், குரு பகவான் 19 பாகையிலையும், சுக்கிர பகவான் 28 பாகையிலையும், சனி பகவான் 10 பாகையிலையும், ராகு பகவான் 14 பாகையிலையும், கேது பகவான் 8 பாகையிலையும், லக்ன புள்ளி சைபர், அதாவது முதல் பாகையில் லக்னம் விழுந்தாலோ இவங்க எல்லாரும் வந்து கிரகங்கள் பாதிப்பு அடையும். இப்போ இந்த இடத்துல வந்து செவ்வாய் பகவான் அங்கே இருந்தால் ஆட்சி பெற்ற கிரகம் என்று நம்ம சொல்லுவோம். செவ்வாய் மேசத்தில் இருந்தால் ஆட்சியில் இருக்கிறாரு, நல்ல நிலைமையை கொடுப்பார், எல்லாருக்கும் வந்து நன்மையை செய்வார் அப்படின்னு பொதுவாக நம்ம சொல்லிடுவோம். அதே மாதிரி சூரிய பகவான் மேசத்தில் இருந்தால் உச்சம் பெற்றிருக்கிறாரு, அவர் வந்து அரசு பதவிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பார். இதை கொடுக்குற அதே கிரகங்கள் இந்த சொல்கிற பாகையில் நின்னா அதே அளவுக்கு பாதிப்பையும் கொடுத்து, அந்த உறுப்புகளுக்கு பாதிப்பை கொடுத்து அந்த உறுப்புகளை செயலிழக்க வைக்கும். அதுதான் வந்து இந்த திரோகாணத்தில் நமக்கு சொல்லியிருக்கிற ஒரு முக்கியமான. அதே மாதிரி ரிஷப ராசியில் சூரியன் 9 பாகையில் சுயசாரத்தில் நிற்பார். 9 பாகையில் கிருத்திகை நட்சத்திரத்தில் அவருடைய நட்சத்திரத்தில் தான் நிற்பார். நின்னாலுமே அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு வியாதி நமக்கு வந்துச்சுன்னா, அதாவது வெப்ப சம்பந்தமான வியாதி, அவருடைய காரகத்தையும் நம்ம எடுக்கணும். அந்த இடத்துல வந்து சுக்கிரனோட வீடு, அந்த வீட்டுக்குரிய கிரகம் நிலராசி, அந்த ராசி அந்த வீட்டுக்குரிய கிரகம் நீர் கிரகமாக இருக்கும். இவர் சூட்டு கிரகமாக இருப்பார். சூரியன் வந்து நெருப்பு ராசி கிரகமாக இருப்பார். இவங்க 2 பேரும் சேரும்போது உடம்பில் வந்து நீர் நெருப்பு சம்பந்தமான வியாதிகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை அதிகம் பண்ணுவாங்க. இப்போ நீர் நெருப்பு ரெண்டும் சேர்ந்ததுன்னா என்ன ஆகும்? ஒன்று நீர் வந்து நீரும் நெருப்பும் சேரும்போது, நிலத்தில் சேரும்போது அமைஞ்சிரும். அது வந்து நமக்கு சாஃப்ட் கொடுக்கும் அந்த இடம். ஆனால் அதே இது வந்து காற்று ராசியில் போய் இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா என்ன ஆகும்? அதிகப்படுத்தும், பற்றிக்கிட்டு எரியும். அது மாதிரி
9 கிரகங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் வரும் வியாதிகளை தீர்க்கும், குறிப்பிட்ட புள்ளியில் வர வியாதிகள் தீராது என்பதை நமக்கு வந்து நம் முன்னோர்கள் இந்த திரோகானம் என்று சொல்லக்கூடிய ஒரு கணக்கு மூலிமா நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இதில் இந்த திரோகானத்தில் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஒரு ராசியை வந்து 3ஆக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இதுலேயும் முதல் 10 திரோகானத்தை பற்றியும், 2வது 10, 3வது 10 என்று 3 வகையாக நமக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த 3ல் என்னென்ன உறுப்புகள் நம்ம உடம்புல இருக்குது அப்படிங்கிறத நாம் முன்னே தெரிஞ்சுக்கிட்டா அந்த உறுப்புகளில் வர வியாதியை எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம், வருமா வராதா, இதை தீர்க்க முடியுமா தீர்க்க முடியாதா அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். முதல் திரோகானத்துக்கு வந்து 12 பாகங்களுக்கும் தலைப்பகுதியை முன்னே கொடுத்துருக்காங்க. அடுத்து 2வது திரோகானத்துக்கு கழுத்து பகுதியை கொடுத்துருக்காங்க. 3வது திரோகானத்துக்கு வந்து இடுப்பு கூட்டு பகுதியை கொடுத்துருக்காங்க. எப்படிங்கிறத பாருங்கள். முதல் பாவம், அதாவது மேசராசியில் ஒரு 30 பாகை இருக்குது. முதல் பாகை 10 பாகை, முதல் 10 பாகைக்கு தலையையும், 2வது 10 பாகைக்கு கழுத்தையும், 3வது 10 பாகைக்கு இடுப்பு கூடு, அதாவது இந்த ஜாயிண்ட் வலி யாருக்கு வருதுன்னா, சூடு அதிகமான ஜாயிண்ட் வலி வரும். கிருத்திகை நட்சத்திரத்தில் கிரகம் நின்றுச்சுன்னா அந்த ஜாயிண்ட் வலியை கொண்டாடும். அது ஒரு சூரியனோட சம்மந்தப்பட்ட கிரகம். இந்த ஜாயிண்ட் வலியை அங்கே கொண்டு வரும். எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளை அங்கே கொடுக்கும். இதைத்தான் வந்து இந்த திரோகானத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கோசரம் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. தலைப்பகுதிங்கிறது பொதுவாக வந்து ரிஷபராசி, அது மேசராசி, அது வந்து தலைப்பகுதி பூராவுமே நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இந்த திரோகானத்தில் அப்படி சொல்லலை. முதல் பகுதி தலை 10 பாகைக்கு மட்டுமே வேலை செய்யும், 2வது பகுதி கழுத்து பகுதிக்கு வேலை செய்யும், 3வது இடுப்பு கூட்டு பகுதிக்கு வேலை செய்யும் என்றும், 2வது ரிஷபராசியில் வலது கண் முதல் திரோகானத்திலும், வலது தோல் 2வது திரோகானத்திலும், பால் இன உறுப்புகள் 3வது திரோகானத்திலும் வேலை செய்யும் என்றும், அடுத்ததாக 3வது மிதுன ராசியில் வலது காது முதல் திரோகானத்திலையும், வலது மேல் கை 2வது திரோகானத்திலும், வலது புஜங்கள் 3வது திரோகானத்திலும், இந்த இடத்துல, அதாவது இந்த திரோகானத்தில் இந்த இடத்துல நான் முன்னே சொன்ன புள்ளிகளில் ஒரு வியாதி வந்தால் அந்த வியாதியை தீர்க்க முடியாது என்பதற்கோசம்தான் அவங்க வந்து 12 பாவகங்களுக்கும் இருக்கும் உறுப்புகளையும் திரோகானத்தின் மூலம் எப்படி பிரித்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. 4வதாக வலது பக்க மூக்குக்கே வந்து 4வதாக வந்து வலது பக்க மூக்கு மட்டும்தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி உடம்பின் வலப்பக்கங்கள் வலது பக்கம் பூராவுமே சொல்கிறாங்க. வலது தொடையும் அதில் தான் வருது. அதே மாதிரி 5வது வலது கன்னம், இதயத்தின் வலது பகுதி, வலது முழங்கால், இதெல்லாம் 5வது திரோகானத்தில் சொல்கிறாங்க. 6வது பாவகத்தில் முதல் திரோகானத்தில் வலது தாடை, 2வது திரோகானத்தில் வலது நுரையீரல் மார்பக பகுதி, 3வது திரோகானத்தில் வலது முழங்கால். இந்த இடத்துங்களில் இந்த புள்ளிகளில் வந்து வியாதிகள் தோன்றினால் அந்த வியாதிகளை தீர்க்க முடியாது என்று கூறப்படுகிறது. அதே மாதிரி 7வது பாவகம், அதில் வாய், முதல் திரோகானத்தில் வாய், 2வது திரோகானத்தில் தொப்புள் பகுதி, 3வது திரோகானத்தில் காலும் பாதமும் இருக்கிற பகுதி. இந்த பகுதியில் வியாதிகள் வந்தால் இந்த வியாதிகளை தீர்க்க முடியாது என்று கூறப்படுகிறது. அதே மாதிரி 8வது இடம் என்று சொல்லக்கூடிய பாவகம் என்று சொல்லக்கூடிய விருச்சக ராசியில் இடது தாடை, முதல் திரோகானத்தில் இடது தாடையும், 2வது திரோகானத்தில் இடது நுரையீரலும் மார்பகமும், 3வது திரோகானத்தில் இடது முழங்கால். இந்த முழங்காலில் இந்த பகுதிகளில் அந்த குறிப்பிட்ட புள்ளியில் ஒரு வியாதி வந்தால் அந்த வியாதிகளை தீர்க்க முடியாது. அதே மாதிரி 9வது பாவகம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியில் முதல் திரோகானமாக இடது கன்னமும், 2வது திரோகானமாக இதயத்தின் இடது பகுதியும், 3வது திரோகானமாக இடது முழங்கால். இந்த இடங்களில் வலிகளோ அல்லது வந்து வியாதிகளோ ஏற்பட்டால் தீர்க்க முடியாது. அடுத்ததாக காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியில்
இடது பக்க மூக்கு, வலது பக்க மூக்கு வந்து எங்கே சொன்னாங்க? நமக்கு வந்து சந்திரனுடைய கடகராசியில் சொன்னாங்க. அதுக்கு 7ஆம் இடத்தை சொல்கிறாங்க இடது பக்க மூக்கு என்று. இடது பக்க மூக்கில் முதல் திரோகானமும், உடம்பில் இடப்பாகம் 2வது திரோகானமாகவும், இடது துடை அதுக்கு அதாவது கடகராசியில் சொன்னதுக்கு எல்லாமே வலது பக்கமாகவும், அதுக்கு நேர் 7ஆம் இடத்தில் மகர ராசியில் சொல்லக்கூடிய இடங்கள் பூராவும் இடது பக்கமாகவும் சொல்கிறார்கள். வலது பக்கமும் இடது பக்கமும் கரெக்டாக வந்து அந்த 7ஆம் இடத்துல உட்காருது. அந்த இடத்துல வியாதிகள் வந்தால் அந்த வியாதிகளை தீர்க்க முடியாது. இந்த புள்ளிகள் நான் முன்னே சொன்ன புள்ளிகளில் வந்தால் வியாதிகளை தீர்க்க முடியாது என்பது நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்து விட்டு போன ஒரு மாபெரும் ரகசியம் இது. இதை வந்து நம்ம கணேசன் ஐயா, திருச்செங்கோடை சார்ந்த டாக்டர் கணேசன் ஐயா வந்து மிக மிக விளக்கமாக ஒரு புக் எழுதியிருக்கிறார். தன்வந்திரின்னு சொல்லி ஒரு புக் எழுதியிருக்கார். அந்த புக்கில் இருக்கிறது தான் இது ஒன்றும் நமக்கு இதை வந்து நாம் படித்து இது வருதா, இந்த அதாவது ஒவ்வொரு ஜாதகத்துக்கு இது வந்து ஆக்ட் ஆகுதாங்கிறத மட்டும்தான் நாம் சொல்கிறோம். நமக்கு முன்னோர்கள் நிறையா கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதே மாதிரி 11வது இடம்ங்கிறது இடது காது, இடது மேற்கை, இடது புஜம். 12ஆம் இடம்ங்கிறது இடது கண், இடது தோல், மலவாய். இந்த திரோகானங்களில் வர்ற ஒவ்வொரு உறுப்புகளும் முன்ன சொன்ன இந்த புள்ளிகளில் வியாதிகள் வந்தால் அந்த டிகிரிக்குள்ளே ஒரு கிரகம் நின்று, அந்த வியாதிக்குரிய கிரகம் நின்று அந்த வியாதியை கொடுத்துச்சுன்னா அது வந்து தீர்க்க முடியாத ஒரு நோய்களாக நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. மேலும் இந்த நெருப்பு ராசி, நீர் ராசி, காற்று ராசி, நிலராசி, இந்த 4 ராசிகளில் உள்ள கிரகங்கள், சூரியன் நெருப்பு ராசி கிரகமாக இருந்தாலும், இவருக்கு வந்து இவர் நாடி வந்து பித்த நாடியாக இருந்தாலும், இவருடைய தாதுன்னு பார்த்தா எலும்புக்கு உரியவர் அப்படிங்கிறது பார்த்தா சூரிய பகவானை தான் கொண்டு வரோம். எலும்பு எங்கெங்கே இருக்கோ அங்கே எல்லாமே சூரியன் வந்து நல்லபடியாக இருந்துட்டாருன்னா எலும்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அவர் வந்து அந்த குறிப்பிட்ட பாகையில் உட்கார்ந்து அந்த பாதத்தை, இப்போ கால் பகுதி நமக்கு அதிகமாக வலி இருக்குது. இவர் எங்கே போய் உட்காரணும்? கால் பகுதிங்கும்போது நமக்கு மகர ராசியில் உட்கார்ந்தாருன்னு வச்சுக்கோங்க. சூரியன் முதல் 2 பாகை சுயசாரம் பெற்று உட்கார்ந்துருந்தாருன்னா அந்த கால் பகுதியை பாதித்து கால் எடுக்கிற அளவுக்கு கொண்டு போய் விடுவார். அந்த விரலை நிறைய பேர் வந்து சுகர் வந்ததுனால விரல் எடுக்கிறோங்கிறான். சுகர் வந்ததுனால மட்டுமே அவங்க விரல் எடுக்க முடியாது. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கிரகங்களும் அவங்கவுங்க உட்கார்ற பாகையிலையும் அந்த பாகைக்குரிய கிரகங்கள் வந்து கரெக்டாக உட்காராத தவறான கிரகங்கள் போய் அந்த இடத்துல உட்கார்ந்ததுன்னா அந்த உள்ளுறுப்புகளிலிருந்து மேல் உறுப்புகள் வரைக்கும் அனைத்து உறுப்புகளையுமே பாதிக்கும். அந்த பாதித்து அந்த உறுப்புகளையே எடுக்கிற மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு தான் கொண்டு வந்து விட்டுறாங்க. இது மாதிரி வந்து நம்மளுடைய ஜோதிடத்துக்கும் மருத்துவத்துக்கும் நிறைய வந்து ஒரு ஒற்றுமைகள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும்போது நாம் எப்படி வந்து இதை வந்து தீர்க்கறதுக்கான வழிக்கு போகணும். மருந்தே சாப்பிட்டா இது தீருமா? தீராது. இந்த மருந்து சாப்பிட்றத விட்டுட்டாலும் பரவாயில்லையா, விட்டுட்டா வலி எடுக்குதும்பாங்க. இந்த வலி எடுக்கிறதுங்கிறதே ஒரு மனசுக்குள்ளேயே அவங்களுக்கு பதிஞ்சிரும். இந்த வலி வருதுன்னு. இதுக்கு வந்து நம்ம காலங்காலமாக நம்ம உடம்பில் இருக்கிற கழிவுகளை நீக்கணும். கழிவுகளை நீக்கினா மட்டும்தான் மற்றது எதுவுமே சரியாகும். இந்த கழிவுகளை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா கழிவு நீக்கி முத்திரைன்னு ஒரு முத்திரை இருக்குது. முத்திரை கழிவு நீக்கி முத்திரை. ஆமாம், அந்த முத்திரையெல்லாம் நான் இப்போ செஞ்சு காட்டலை, சொல்கிறேன். இந்த முத்திரைகளை நாம் பயன்படுத்தினா ஆட்டோமேட்டிக்காக கழிவுகள் பூரா வெளிவரும். இந்த கழிவு நீக்கி முத்திரையை ஒரு நாளைக்கு 3 வேளை செய்யணும். காலையில் 5 நிமிஷம், மதியத்தில் 5 நிமிஷம், சாப்பாட்டுக்கு முன்னே இரவு 5 நிமிஷம். 5 நிமிஷம் செஞ்சால் போதும். அதுக்கப்புறம் நீங்களே வந்து 15 நிமிஷம் வரைக்கும் செய்யறதுக்கான அமைப்புகளை உங்களுக்கு அது தூண்டும். அந்த முத்திரைகள் வந்து நம்மளை செய்ய சொல்லி தூண்டும். அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும்னா நம்ம உடம்பில் இருக்கிற கழிவுகள் அத்தனையுமே நீக்கிடும். இந்த கழிவு நீக்கி முத்திரையினுடைய பலன் அதுதான். வேறு அதே மாதிரி இந்த கழிவு நீக்கி முத்திரை செய்யும்போது என்ன பண்ணும்னா இந்த பல்லு கட்டி இருக்கிறவங்க, இந்த ஹேர் ஃபால் பண்ணிருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து அந்த கழிவு நீக்கி முத்திரை, அதாவது உடல் உறுப்புகளில் ஏதாவது எக்ஸ்ட்ரா உறுப்புகளை வச்சுருக்கிறவங்க, ஸ்டெண்ட் வச்சுருக்கிறவங்க,
காலில் வந்து பிளேட் வச்சுருக்கிறவங்க, கையில் பிளேட் வச்சுருக்கிறவங்க, இவங்க யாருமே இந்த கழிவு நீக்கி முத்திரை கழிவுகளை வெளியே எடுக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த ஆப்ரேஷன் பண்ணி வச்ச உள்ளுறுப்பு அந்த பிளேட்டு வந்து வலி எடுக்க ஆரம்பிச்சிடும். கழிவுகளை அது வெளியே தள்ளும். நம்ம உடம்புக்கு ஒத்துக்காத கழிவை தான் நம்ம உள்ளே வச்சுருப்போம். அதை வெளியே தள்ளுறதுக்கு அது பார்க்கும்போது என்னென்னா, நம்ம உடம்புல வந்து வலி எடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த கழிவு நீக்கி முத்திரை செய்யும்போது ரொம்ப பாதுகாப்பாக செய்யணும். அப்படி இல்லை கழிவு நீக்கி முத்திரை நம்மளால் செய்ய முடியாதுன்னா, வருஷத்துக்கு 2 தடவை பேதிக்கு எடுக்கணும் முன்ன. ஆமாம், அதாவது அதை எடுக்கிறதே விட்டாச்சு. பேதிக்கு எடுக்கிறதே இப்போ எல்லாருமே விட்டாச்சு. பேதிக்கு எடுத்தாவே வந்து கழிவுகள் வந்து தேவையில்லாத கழிவுகள்லாம் வெளியில் வந்துடும். தேவையில்லாத கழிவுகள் வெளியில் வந்ததுன்னா உடம்பு சூடு ஏறாது, வாய்வு இருக்காது. வாய்வு இல்லைன்னா பித்தம் வராது, பித்தம் இல்லைன்னா கபம் வராது. இந்த வாய்வு பித்தம் கபம் இது 3 சமநிலையில் வச்சுருந்தோம்னா நம்ம உடம்பு மென்மேலும் நல்லா இருக்கும். இதுக்கு நம்ம தான் காரணம். வந்து வேலை நிமித்தமாக நம்ம வந்து நிறையா வந்து ஒதுக்கிடுறோம். நிறைய பிரச்சனைகளை ஒதுக்கிவிட்டு விறுவிறுன்னு போயிடுவோம். அது என்ன பண்ணும்னா நம்ம உடலில் பல பகுதிகளை பாதிக்கும். ஒரு பகுதிகளெலாம் பாதிக்காது, பல பகுதிகளை பாதிக்கும். அதே மாதிரி இருக்கிற முத்திரையிலே பிராண முத்திரைன்னு ஒரு முத்திரை இருக்குது. அது வந்து சுவாசத்தை வந்து சரி பண்ணும். அனைத்து வகையான சுவாசத்தையும் சரி பண்ணுறது அந்த பிராண முத்திரை. இந்த பிராண முத்திரையை நம்ம செய்ய செய்ய பிரபஞ்சமே நமக்கு வந்து வழிகாட்டும். பிராண முத்திரையில் அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குது. இந்த முத்திரைகளை பற்றி அடுத்து ஒரு மீட்டிங்கில் வந்து நான் விரிவாக சொல்கிறேன். இப்போ வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் நான் ஒன்றா சொல்கிறேன். இது என்னென்னா, கர்மாவை நாம் தான் கழிக்கணும். நாம்ளே தான் வந்து கர்மா வந்து எந்த காலத்துக்கும் கழியாததை நாம் தான் வந்து சரி பண்ணிக்கணும். அதே மாதிரி வைத்தியமும் நம்ம பிறக்கும்போது நமக்கு என்ன பிரம்மன் போட்டானோ அதனுடைய பலனை நம்ம அனுபவிச்சே ஆகணும். அனுபவிக்காத இருக்கவே முடியாது. அந்த வியாதியோடு தான் ஒருத்தர் இறப்பு நடக்கும்னா அந்த வியாதியோடு தான் அவங்க நடக்கணும். அந்த இறப்பு அதில் தான் நடக்கும். அதை வந்து என்ன பண்ணலான்னா நம்ம கொஞ்சம் மாற்றிக்கலாம். குச்சி வச்சு நடக்கிறவங்க நடந்துக்கலாம். 4 பேர் தூக்கிட்டு தான் அவங்கள போகணும் அப்படிங்கிறப்ப அதை வச்சுக்கக்கூடாது. குச்சி வச்சு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணி குச்சி வச்சு நடந்துக்குவோம். அந்த குச்சி வச்சு நடக்கிறதுக்கு தான் நான் வந்து இந்த முத்திரைகளையோ யோகா இந்த வர்ம புள்ளிகளை இயக்கிறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம வாழ்நாளில் வந்து நம்ம எவ்வளவோ காலங்களை வந்து கழிச்சிருப்போம். போனதை வந்து திருப்பி எடுக்க முடியாது. இருக்கிற காலங்களில் நம்ம செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து நம்ம உடம்பை தேர்த்திக்குவோம். இதில் 2 வகையில் வந்து நம்ம உடம்பை தேர்த்துறதுக்கு நமக்கு இயற்கையும் சரி முன்னோர்களும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த உபவாசம் இருக்கிறது வந்து நம்ம ரொம்ப 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 பெஸ்ட்டு. அதாவது விரதங்கள் இருக்கிறதுங்கிறது அது வந்து அவங்கவுங்க தனிப்பட்ட முறை. அதை வந்து தெய்வத்து மேலே சொல்லி விரதம் இருக்கிறதுங்கிறது அது அவங்கவுங்க தனிப்பட்ட இது. அதை நான் சொல்லவே இல்லை. உபவாசம்ங்கிறது வந்து காலையிலேருந்து மறுநாள் காலை 24 மணி நேரம் தண்ணி குடிச்சிட்டு மட்டும் இருக்கிறவங்க அது ஒரு மாதிரி பெனிஃபிட் பண்ணும். எதுவுமே சாப்பிடாத இருக்குந்தா அது ஒரு மாதிரி பெனிஃபிட் பண்ணும். இப்போ சஷ்டி விரதத்துக்கு 6 நாள் விரதம் இருக்கிறவங்க இருப்பாங்க. வெறும் பால் பழம் சாப்பிட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க. வெறும் தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க. வெறும் மிளகு விரதம்னு இருப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு மிளகு, 2 நாளைக்கு 2 மிளகுன்னு போட்டு மிளகு விரதம்னு இருக்கிறவங்க இருப்பாங்க. இப்போ இது எல்லாமே விரதம்ங்கிறது வந்து நம்ம உடலில் இருக்கிற கழிவுகளை நீக்கிறதுக்கு தான் இந்த விரதம். வேறெல்லாம் வந்து விரதம் வந்து ஒரு பெரிய தெய்வம் வந்து விரதம் இருக்க சொல்லி யாரையுமே சொல்லலை. நம் முன்னோர்கள் வந்து நம்ம உடம்பில் இருக்கிற கழிவுகளை நீக்கணும், உறுப்புகளுக்கு ஓய்வு கொடுக்கணும். உறுப்பு ஓய்வு இல்லாத ஓடிக்கிட்டே இருந்ததுன்னு வச்சுங்க, அந்த உறுப்பு வந்து எங்கேயாவது போய் ஒரு இடத்துல ஸ்டக்காகி நிற்கும். அந்த ஸ்டக்காகி நிற்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் விரதங்களை கொண்டு வந்தாங்க. இந்த விரதங்களை எல்லாரும் வந்து கடைப்பிடிக்கணும். அதாவது விரதம் இருக்கிறது சாமிக்கோசரம் விரதம் இருக்கான்ல, நம்ம உடலுக்கோசரம் தான் விரதம் இருக்கிறோம். அதை வந்து தெய்வத்து மேலே சொல்லி நம்ம பெரியவங்க வந்து நமக்கு வச்சுருக்குறாங்க, அவ்வளோதான். இதை இந்த அமாவாசை நாட்களில் விரதம் இருக்கிறது ஒரு நேரம் வந்து சாப்பாடும் ஒரு நேரம் வந்து எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு தான் வச்சாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து காலையில் ஏதாவது வந்து லைட்டான டிஃபன், மதியானம் வந்து சாப்பாடு, ராத்திரிக்கு வந்து டிஃபன் பண்ணிக்கிறோம். இதுவும் ஒரு விரதம்ங்கிற முறையில் நம்ம இருக்கிறோம். அது விரதமே ஆகாது. இந்த அமாவாசை நாளில் இருக்கிற விரதம் ஜீரண உறுப்புகளை சரி பண்ணுறதுக்கோசரம் இருக்கிற விரதம். ஜீரணத்துக்கு அதாவது உறுப்புகளை ஓய்வு கொடுக்கணுங்கிறதுக்கு தான் அமாவாசை விரதமே இருக்கிறது. இந்த அமாவாசை விரதங்களில் வந்து அதிகமாக வந்து இப்போ அப்போ வந்து என்னென்னா வெள்ளரிக்காய் அல்லது வந்து வாழைத்தண்டு இந்த மாதிரி ஒரு நீர் காய்களை வந்து கம்பல்சரி வந்து அன்றைக்கி சேர்த்துவாங்க. அமாவாசையில் கட்டாயமாக சேர்த்துவாங்க. எதுக்குன்னா
நம்ம உடம்புல இருக்கிற சூடு குறையணும். ஒரு நேரம் சாப்பிட்றோம், சூடு குறையணும். இந்த சூட்டை வந்து இந்த நீர்க்காய்கள் வந்து குறைக்குங்கிறதுக்கோசரம் இது மாதிரிலாம் செஞ்சாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. விரதம்னா 3 நேரம் சாப்பிட்டு விரதம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அதனால் வந்து நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கணுன்னா இந்த மாதிரி மருத்துவத்தில் ஜோதிடத்தை புகுத்தியும் ஜோதிடத்தில் மருத்துவத்தை புகுத்தியும் நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம உடம்பு எப்படி செயல்படும். இப்போது வாதம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு எதை நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் வந்து ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். பித்தம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு சாப்பிட்டீங்கனாலும் பசி இருக்கிற மாதிரியே இருக்கும். இந்த சிலோத்துமங்கிற கபம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா இவ்வளோதான் சாப்பிடுவாங்க, சாப்பிட்டதுமே வந்து அவங்களுக்கு வயிறு ரொம்பின மாதிரி இருக்கும். இது இந்த வாதம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு உடம்புக்கு ஏற்ற சத்துக்கள் கிடைக்காது. பித்தம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு சத்து அதிகமாகவே கிடைக்கும். அந்த மிஷின் ஓடி இவங்களுக்கு வந்து சத்து அதிகமானாலும் ஒரு பிரச்சனை வரும், சத்து குறைஞ்சாலும் ஒரு பிரச்சனை வரும். அப்போ இந்த 3 வாதம் பித்தம் கபம் என்று சொல்லக்கூடிய இந்த 3ஐயும் சமநிலைக்கு நம்ம எப்போ கொண்டு வரோமோ அப்போ தான் நம்ம உடம்பு வந்து ஒரு சமமான நிலையில் இருக்கும். இந்த சமமான நிலையில் இருக்கும் பொழுது நீங்கள் என்ன வந்து நம்ம உடம்பை கேட்டாலும் அது வந்து நமக்கு ஒத்துக்கும், எதை வந்து நம்ம கொடுத்தாலும் அந்த உடம்பு வந்து ஏற்றுக்கும். இப்போ இந்த இடத்துல உட்கார்ந்துருக்குறோம், இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறவங்க மனநிலை எல்லாமே ஒரே மாதிரி இருக்குமா? இருக்காது. இந்த வாத நாடி அதிகமாக வேலை செய்கிறவங்க ஒரு 10 நிமிஷம் கூட உள்ளே உட்கார முடியாது. குடுன்னு ஓடுவாங்க, குடுன்னு வருவாங்க. அவங்களால ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இந்த இடத்துல உட்காரவே முடியாது. அதே மாதிரி பித்தநாடி அதிகமாக இருக்கிறவங்க உட்காருவாங்க, கொஞ்ச நேரம் இருப்பாங்க, கேட்குறத வந்து அவங்களால கிரகிக்க முடியுமான்னு அவங்களுக்கே தெரியாது. இருந்தாலும் எல்லாரும் உட்காந்துருக்காங்களே நம்ம எப்படா போகிறதுன்னு உட்காந்துருப்பாங்க. ஆனால் காலையில் உட்காந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துருக்கலாம் அப்படிங்கிறவங்க சிலோத்தும நாடிக்காரங்க அப்படியே உட்காந்துருப்பாங்க. இது அவங்க நம்ம சொல்கிறத அவங்க ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுக்கலையோ, கேட்குறாங்களோ கேட்கலையோ அதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி அதிகமான இந்த நாடிகள் வந்து அதிகமாக துடிக்கிறவங்களும் இந்த வாதம் பித்தம் கபம் வந்து அதிகமாக சமநிலையில் இல்லாத வேரியேஷனில் இருக்கிறவங்களும் அவங்கவுங்களும் அவங்கவுங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி அதிகமான ஒரு ப்ராப்ளத்தில் தான் இருப்பாங்க. இந்த வந்து நம்ம சாப்பிட்ற உறுப்புகளும் நம்மக்கிட்ட இருக்கிற உள்ளுறுப்புகளும் ஒரு குறிப்பிட்ட நேரம் வேலை செய்யும். அந்த வேலை செய்கிற உறுப்புகளுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் நம்ம ஓய்வு கொடுக்கணும். ஆமாம், அதாவது ஆமாம், மொத்தம் வந்து நுரையீரல் எப்போ இந்த நுரையீரல் வேலை செய்யும்னா அதிகாலை 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் வேலை செய்யும். அதே டைமில் பெருங்குடலும் வேலை செய்யும். அதான் 5 to 7. அடுத்து இந்த அதிகாலை டைமில் இந்த உறுப்புகள் வேலை செய்யும்போது அந்த உறுப்புகளுக்கு ஓய்வு கொடுக்கணும். காலையில் 4 மணிக்கு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த பெருங்குடலில் வந்து பிரச்சனைகளை தான் கொடுக்கும். அது எண்ணெய் பலகாரம் சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். காலையில் மெதுவடையும் காப்பியும் குடித்தா தான் நமக்கு சூப்பராக இருக்கும். அது வந்து அங்கே தான் பாதிப்பையும் கொடுக்கும். அது மாதிரி அடுத்ததாக வந்து இறப்பை 7 to 9, காலையில் 7 to 9. ஆமாம், கணையம் இறப்பைக்கு அப்போ வந்து உணவு கொடுக்கணும். கட்டாயம் அந்த 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளார இறப்பைக்கு உணவு கொடுத்தா தான் அந்த இறப்பை கரெக்டாக வேலை செய்யும். கணையத்தை வேலை செய்ய விடும், அது இல்லாட்டி கணையத்தை வேலை செய்ய விடாது. அதுக்கு அடுத்தது 9 to 11 மண்ணீரல். இந்த மண்ணீரல் டைமில் இன்சுலின் சுரக்கும். இதை சாப்பிட்டு இந்த நம்ம சுகருக்கு டெஸ்ட்டுக்கு போனால் சாப்பிட்டு எடுக்கணும் ஒரு டெஸ்ட்டு, சாப்பிடாத எடுக்கணும் ஒரு டெஸ்ட்டும்பாங்க. அது மாதிரி இந்த மண்ணீரலுக்கு வந்து காலையில் 9 to 11க்குள்ளே இந்த காலையில் இறப்பைக்கு கொடுத்த சாப்பாட்டை 9 to 11க்குள்ளே இந்த மண்ணீரல் கொண்டு போய் இன்சுலினை சுரக்க வைக்கும். அந்த நேரத்தில் நம்ம காலையில் சாப்பிடாத விடுறவங்களுக்கு நிறையா பேருக்கு சுகர் வர்றதுக்கான காரணம் அவங்க வேலை நிமித்தமாக கூட இருக்கலாம். இருந்தாலும் வந்து அந்த பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுரும். அதனால் அனைவருமே காலையில் 7 to 9க்குள்ளே நம்ம உடம்புக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து கொஞ்சமாவது சாப்பிட்றணும். சாப்பிட்டோம்னா நிச்சயமாக மண்ணீரலில் பிரச்சனை வராது, இன்சுலின் நல்லா சுரக்கும். அதுக்கப்புறம் காலையில் எதையாவது பொங்கல் இட்லியெல்லாம் சாப்பிட்டு 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஒரு தூக்கம் போடுறது. இந்த தூக்கம் போட்டோம்னு வச்சுக்கோங்க, இதயம் பலவீனமாகும். இதயத்துக்கு இந்த சர்க்கிள் ஆகாது, ரத்தம் சர்க்கிள் ஆகாது, இதயம் வந்து பலவீனமாகும். சாப்பிட்டு தூங்குறவங்க மதியானத்தில் தூங்கலாம்,
ஆனால் காலையில் 11 மணி டு 1 மணி வரைக்கும் யாரும் தூங்காதீங்க. தூங்குனீங்கன்னா இதயம் வந்து அதனுடைய தன்மை இழக்கும், மெதுவாக ஓட ஆரம்பிக்கும், இரத்த சர்க்கிள் கம்மியாகும். அதனால் காலையில் 11 மணி டு 1 மணிக்கு தூங்காதீங்க. ஒரு டீயை குடிச்சிட்டு கூட ஃப்ரீயாக இருங்க. அது வந்து இதயத்தை காப்பாற்றும். அதுக்கப்புறம் சிறுகுடல் நேரம்ங்கிறது காலையில் இது மதியத்தில் 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் சிறுகுடல் நேரம். மதியம் சாப்பிட்டு அந்த நேரம் அதுக்கு ஓய்வு கொடுத்தீங்கன்னா அழகாக ஜீரணம் பண்ணி எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துடும் சிறுகுடல். அதுக்கு அடுத்தது 3 டு 5. இது வந்து மாலையில் நம்ம ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே வந்து யூரின், அதாவது மூத்திரப்பை என்று சொல்லக்கூடிய இயங்குகிற நேரம், அந்த மூத்திரப்பை இயங்குகிற நேரம். அந்த நேரத்தில் வந்து தண்ணீர் குடிக்கணும். தண்ணீர் குடித்தா அந்த இயக்கம் வந்து அதிகமாகும். அதுக்குன்னு 2 லிட்டர் தண்ணியை ஒட்டுக்காக குடிக்கக்கூடாது. வேகமாக சுற்றி எல்லாம் அது ஒரு வியாதியாக கொண்டு வரும். அதனால் கொஞ்சமாக தண்ணீர் குடித்து அந்த மூத்திரப்பை இயக்கத்தை கொடுத்தோம்னா சிறுநீரை பிரித்து கொடுக்கும். அது 5 டு 7 சாயங்காலம் 5 டு 7 பிரித்து கொடுக்கும். ரத்தத்திலேருந்து அதனுடைய சிறுநீரை மட்டும் தனியாக பிரித்து கொடுக்கும். அதே மாதிரி ராத்திரி 7 டு 9, அதாவது இந்த சிறுநீரகம் 5 டு 7 வேலை செய்யும்போது நிறைய பேர் சாப்பிட சொல்லுவாங்க. அதாவது சூரிய உதயத்துக்கு இது அஸ்தமனத்துக்கு முன்னே சாப்பிட்ருங்கம்பாங்க. இது எதனால் சொல்கிறாங்கன்னா, இந்த சிறுநீரகம் வேலை செய்யும்போது ரத்தத்தை வந்து பிரித்து கொடுக்கறதுக்கும் சிறுநீரை தனியாக பிரித்து கொடுக்கறதுக்கும் அதுக்கு ஏதாவது உணவு கொடுத்தா தான் அது வேலை செய்யும். அது செஞ்சிட்டா மற்ற எல்லா உறுப்புகளும் வந்து நல்லபடியாக இருக்குங்கிறதுக்கோசரம் தான் 90% ஒரு 7 மணிக்குள்ளே அல்லது ஒரு 8 மணிக்குள்ளேயாவது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறது. நம்ம 10 மணி 11 மணிக்கு டிவி பார்த்துட்டு சாப்பிட்டு காலையில் 11 மணிக்கு எந்திரிப்போம். உள்ளுறுப்பு எல்லாத்தையும் பாதிக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் 7 டு 9 வந்து இருதய உரைன்னு சொல்லி, அதாவது ஹார்ட்டுக்கு மேலே ஒரு லேயர் இருக்குது. அந்த லேயருடைய டைம் 7 டு 9 நைட்டு. இந்த 7 டு 9 நைட்டு இந்த நேரத்தில் வந்து 90% படுக்க சொல்கிறாங்க, தூங்க சொல்கிறாங்க. காலையில் என்ன சொன்னாங்க, அந்த 10 டு 11 இதயத்துக்குரிய நேரம், அந்த நேரத்தில் தூங்காதீங்க. சாயங்காலத்தில் வந்து 7 டு 9க்குள்ளே படுக்கிறதுக்கு பாருங்கள். அது படுத்திங்கன்னா இதயம் ஓய்வு எடுக்கும். அந்த இதயம் ஓய்வு எடுக்கும்போது நம்ம உடம்பில் இருக்கிற வெப்பமண்டலத்தை குறைக்கும். இந்த வெப்பமண்டலத்துக்குரிய டைம் எப்போ? 9 டு 11, நைட்டு 9 டு 11. நம்ம 9 டு 11 தான் முக்கால்வாசி சோறே சாப்பிடுவோம். இந்த 9 டு 11 சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, அதாவது பித்தப்பையில் பிரச்சனை வரும், கல்லீரலில் பிரச்சனை வரும், இதயத்தில் பிரச்சனை வரும், ஜீரணம் ஆகாது. அப்போ தான் போய் நான்வெஜ்ஜு கோழி சூப்பு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கோழி வறுவல், மட்டன் வறுவல், சிக்கன் வறுவல் எல்லாமே வந்து அந்த வெப்பமண்டலம் உரிய நேரம் 9 டு 11 தான் சாப்பிடுவோம். இது சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, ஜீரணம் சரியாக ஆகாத மலக்குடலை கட்டிக்கும். மலக்குடல் கட்டும்போது உடம்பு வெப்பத்தை கொடுத்துரும். அதனால் 9 டு 10க்கு சாப்பிட்றதுக்கே போகிற மாதிரி இருந்தாலும், அதாவது இலகுவாக ஜீரணமாகிற சாப்பாடுகளாக சாப்பிட்டு பழகிட்டோம்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி இரவு 11 டு 1 பித்தப்பைக்கு உரிய நேரம். இந்த பித்தப்பைக்கு உரிய நேரத்தில் வந்து தூங்கணும். நல்லா தூங்குனா பித்தப்பை வந்து நல்லபடியாக வேலை செய்யும். அதே மாதிரி கல்லீரலுக்கு விடிய காலம்புற 1 டு 3 அந்த நேரமும் தூங்கணும், ஓய்வு கொடுக்கணும். ஆமாம், இதுக்கெல்லாம் ஓய்வு கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வந்து உள்ளுறுப்புகள் அனைத்தும் வேலை செய்யும். இந்த முறையில் வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு உறுப்புகளுக்கு வேலை கொடுத்துருக்கு. அந்த உறுப்புகளுக்குரிய வேலையை செய்ய வைக்கணும். அதை விட்டு நைட் ஷிஃப்ட்டு போய் வேலை பார்க்குறோம் அப்படின்னா பகல் ஷிஃப்ட்டுக்காரங்களுக்கு ஆயிலையே குறைக்கும். அதாவது வந்து நைட் ஷிஃப்ட்டே பொழுதுக்கும் போகக்கூடாது. ஒரு மாதத்தில் 10 நாள் நைட் ஷிஃப்ட் போகலாம். அது 30 நாள் நைட் ஷிஃப்ட்லேயே டபுள் டியூட்டி பார்க்குறதெல்லாம் நம்ம உறுப்புகளை பாதிக்கும். இதெல்லாம் பல வகையான இயக்கங்களை முறைகளையும் நம் முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க. எல்லாரும் இதை வந்து நம்ம ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிற மனப்பக்குவத்துக்கு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? காலையில் இல்லை, ஆசனங்களில் வந்து ஏற்றுக்கிற தியானத்துக்கு வரணும். தியானம் பண்ணால் ரைட்.
இது அதாவது முன்ன ஏற்றுக்கிறதுக்கு இப்போ இந்த யோகா செய்யவோ அல்லது வந்து முத்திரைகள் செய்யவோ இதுக்கு மனப்பக்குவம் வேணும். இந்த மனப்பக்குவம் எப்படி வரும்? தியானத்தில் மட்டும்தான் வரும். ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிஷம் தியானம் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமேலு வந்து நீங்களே அதுக்கு போய் அடிக்ட் ஆகிடுவீங்க. அதாவது ஒவ்வொரு உறுப்புகளாக உங்களுக்கு வந்து வேலை செய்கிறதும், இந்த யோகா எப்படி பண்ணலாம், முத்திரைகள் எப்படி பண்ணலான்னு நம்மளுடைய இதை நாம்ளே வந்து ஏற்றுக்கிற மனப்பக்கத்துக்கு வருவோம். மேலும் நிறையா இதில் வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓ, அக்குபஞ்சர் நமக்கு தெரியாது. இதெல்லாம் வந்து இந்த யோகா, முத்திரை, தியானம், அக்குபஞ்சரும் உங்களுக்கு நம்ம வர்ம புள்ளிகளும் ஓரளவுக்கு ஒரே மெத்தடில் தான் வரும். வர்ம புள்ளிகளை இயக்கிறது இதெல்லாம் வந்து தெரியும். இதெல்லாம் ஜோதிடத்தில் எப்படி இணைச்சி கொண்டு வரலாங்கிறத ஒவ்வொரு மாத மீட்டிங்லேயும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் கொடுக்கலான்னு இருக்கேன். எல்லோரும் இதை வந்து எல்லாரும் வந்து தெரிஞ்சுக்கங்க. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் தான் நான் இவ்வளோ தூரம் சொன்னேன். இதை எல்லோரும் வந்து கடைபிடிக்கிறதுங்கிறது அவங்கவுங்களுடைய சுச்சுவேஷன், அவங்களுடைய சூழ்நிலை. அதை வந்து நான் எல்லாரும் கடைபிடிங்கலாம் சொல்லலை. தெரிஞ்சுக்கிட்டால் இதை நம்ம ஏற்றுக்கலாமா ஏற்றுக்க வேண்டாமா அப்படிங்கிறத அவங்கவுங்க மனப்பக்குவத்தில் அவங்கவுங்க அதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம்னா அந்த விஷயத்தை வந்து எல்லாருமே ஏற்றுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது, ஏற்றுக்கணுங்கிற கட்டாயமும் கிடையாது. அவங்கவுங்க மனசுக்கு பட்டதை அவங்கவுங்க செய்யலான்னு சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த எங்களது ஈசன் அறக்கட்டளையின் தலைவர் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி, மேலும் இதை யூடியூப் வாயிலாக பார்த்து கொண்டு இருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.